சார் வணக்கம். பொதுவாக வாட்ஸ்அப்பில் வந்து தேவையில்லாத மெசேஜஸ் நிறைய வரும் சார். நான் பொதுவாக அதை விரும்புறதில்லை, நிறைய வாட்ஸ்அப் பார்க்குறதில்ல, நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுவேன். தொடர்ந்து போய் பார்த்துட்டே இருக்கேன். நீங்கள் நிறைய கொட்டேஷன்ஸ் போடுறீங்க, அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. அதுவும் எந்த லாங்குவேஜ்லேயும் போடுறீங்க சைமில்டேனியஸாக. நிறைய தமிழ் வார்த்தைகளுக்கு புதுசான இங்கிலீஷ் வார்த்தைகள், இங்கிலீஷான வார்த்தைகளுக்கு ஆப்டான தமிழ் வார்த்தைகள் எல்லாம் போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணுறீங்க சார். இது பொதுவாக எல்லாருக்கும் வராது. இது வந்து யூனிக்காக சில பேருக்கு வரும், சில பேருக்கு வந்து நானுமே எழுதுவேன். எனக்கு வந்து சரி என்னத்தை எழுதணும் அப்படின்னு தோணுமே தவிர சோம்பேறித்தனம் வந்துடும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு நாள் விடாமல் நீங்கள் வந்து நிறைய பண்ணுறீங்க. அது அருமையான ஸ்கில். இதெல்லாம் வந்து யூனிக் ஸ்கில். சில பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, சில பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வாட்டுக்கு ஆசிரியஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் உங்களை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு நேராக பார்க்கணுன்னு வேறு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு சொற்பொழிவுகளை கேட்கும்போது, கவிதைகளை கேட்கும்போது, இல்லை கொட்டேஷன்ஸ் நிறைய படிக்கும்போது, புத்தகங்கள் படிக்கும்போது, இல்லை சினிமா பார்க்கும்போது நமக்கு சில தாட்ஸ் நமக்கு தோணும். அதுவுமே நல்ல விஷயங்கள் தோணும், நம்ம எழுதலாம். ஆனால் இது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேருந்து, உங்களுடைய செயல்களிலிருந்து, நீங்கள் பார்க்குற செயல்களிலேருந்து எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இது யூனிக். இதில் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் வருத்தப்படக்கூடாது சார். அல்லது அடுத்தவங்களோட விமர்சனங்களும் தேவையில்லை. நான் ஏன்னா உங்களுடைய ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிடுவீங்களேங்கிறதுக்காக தான் நான் எழுதுனேன். தொடர்ந்து நீங்கள் பேசுகிறேன், தொடர்ந்து நீங்கள் வந்து இது போடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. விட்டுறாதீங்க. அருமையான யூனிக் ஸ்கில்லு. யாருக்கு பயன்படுதோ இல்லையோ, நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் பேரங்களுக்கு, பேர பசங்களுக்கு அவங்களுக்கே இது பயன்படும். அப்பாவுடைய கொட்டேஷனு, தாத்தாவோட கொட்டேஷனு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா போக போக இந்த மாதிரியான திறமைகள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு சார். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பாருங்கள், ஒரு காலத்தில் 10 பாட்டு படம்னாவே வெறும் பாட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் 5 பாட்டாக இருந்துச்சு. ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி நிர்ணயம் பண்ணுறதே பாட்டாக தான் இருந்தது. இப்போ படங்களில் பாடல்களே வர்றதில்லை. ஏதாவது 1-2 பாட்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றா வரும்போது கவிஞர்களுக்கோ எழுத்தாளர்களுக்கோ வேலை இல்லாமல் போயிடுது. ஒரு காலத்தில் எழுத்தாளர்கள் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதினாங்க, நம்ம லைப்ரரியிலே படித்தோம். அது மட்டும் இல்லாமல் புத்தகங்கள் இந்த மாதிரி இப்போ ஆன்லைனுங்கிற பேரில் எதுவுமே பண்ணுறதும் கிடையாது, படிக்கிறதும் கிடையாது. படிக்கக்கூடிய ஹாபியே இல்லாமல் போச்சு. அதனால் நீங்கள் எழுதுங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் வராது. கடவுள் வந்து சில பேரை வந்து சிப் மாதிரி வச்சு அனுப்புகிறான். சில பேருக்கு சில திறமைகளை வச்சு அனுப்புகிறான். உங்களுக்கு இந்த திறமையை வச்சு அனுப்பிச்சிருக்கான். அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் கஷ்டம். நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க, நிறைய எழுதுங்க. எங்களுடைய ஆதரவு எப்போதும் உங்களுக்கு இருக்கும். எங்களை மாதிரி 100 பேர் வர வேணாம் சார், ஒருத்தன் வந்தால் கூட போதும், பரவாயில்ல, நல்லா எழுதுறாரு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணால் போதும். இந்த அப்ரிசியேஷன் தான் நமக்கு வந்து பெரிய உந்து சக்தியாக இருக்கும். ஏன்னா திருவள்ளுவர் சொல்லும்போதோ, புத்தர் சொல்லும்போதோ, ஜீசஸ் சொல்லும்போதோ, அல்லாஹ் சொல்லும்போதோ உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கேட்டல சார். நம்ம சொல்லும்போது நம்மளை எதிர்பார்க்கக்கூடாது எல்லோரும் நம்மளை கேட்பாங்க அப்படிங்கிறக்க நமக்கு திருப்தியாக இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம திருப்திக்காக தான் சாப்பிட்றோம், நம்ம திருப்திக்காக தான் வாழ்கிறோம், நம்ம திருப்திக்காக தான் எழுதுகிறோம். இது மற்றவங்களுக்கு திருப்தியாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். நிறைய எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் சார். என் பேர் பாலசுப்ரமணியன் சார், ஃபுல் நேம் பாலசுப்ரமணியன். நான் ஸ்க்ரீனுக்காக சினிமாவில் வந்து பாடலாசிரியராக இருக்கேன். அதுபோக நிறைய எழுதுவேன், உங்களை மாதிரி எழுதுவேன். உங்களை மாதிரி ரெகுலராக எழுத மாட்டேன், எழுதுவேன். மாதிரி கூடிய சீக்கிரம் ஒரு புத்தகம் வெளியிட போகிறேன், கவிதை புத்தகம் வெளியிட போகிறேன். எழுத்துத்துறையில் நிறைய எனக்கு ஆர்வம் உண்டு. நான் உயர்நீதிமன்றத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கிறேன். அதுபோக நோட்டரி பப்ளிக் ப்ளஸ் கமிஷனர் ஆஃப் ஓத்து. ஸ்க்ரீனுக்காக பாலா சீதாராமன் அப்படிங்கிற பேரில் எழுதிக்கிட்டு இருக்கேன். சந்திப்போம் சார், ஏதோ ஒரு புள்ளியில் நம்ம கண்டிப்பாக எழுத்துத்துறை நம்மளுக்கு மீண்டும் சேர்க்குங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம். பொதுவாக வாட்ஸ்அப்பில் வந்து தேவையில்லாத மெசேஜஸ் நிறைய வரும் சார்.